வணக்கமுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் விவசாயத்தோழன் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எட்டிமடைங்க. கேரளா பார்டர் எட்டிமடை போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எட்டிமடையில் இருந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ளே போகணுங்க. எட்டிமடையிலேருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போகணும். மெயின் பைபாஸில் போயிட்டுருக்கோம். பைபாஸில் போகும்போது இயற்கை காட்சியெல்லாம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம மோட்ரு வந்து கழட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணி இப்போ வந்து ஃபிட் பண்ணி ஓட்டி விட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. ஓட்டி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு வர்றதுக்காக போயிட்டுருக்குறோம். சர்வீஸ் பண்ணி பக்காவாக மோட்ரு எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மோட்ரு எடுத்து வந்து கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாக எங்களால் அங்கே போக முடியல. நம்ம வண்டி அங்கே போச்சுன்னா சிக்கிரும்னு சொல்லிட்டு போக முடியாமல் போயிடுச்சுங்க. அதை இப்போ கொஞ்சம் வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகியிருக்கங்காட்டி இப்போது கிளம்பி போயாச்சுங்க. இப்போ செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு கிளம்பியாச்சு. இது 12 கேட்டு பார்த்துட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னுமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு ரொம்ப ஜில்னஸ்ஸாக தான் இருந்துச்சுங்க. மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஃபுல் மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இயற்கை காட்சி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல் மிஸ்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து மோட்டரை மாட்டி ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க. கிளம்பி போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேங்க. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு இயற்கை காட்சி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி காக்காச்சாவடி கட்டில் உள்ளே போகணும். அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன், எட்டிமடை உள்ளே போகிற இடத்துல என்ட்ரன்ஸுக்கு பக்கமாக போயிட்டோங்க. காக்காச்சாவடி வெளியே போயிட்டு உள்ளே போகணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அருமையான இதுன்னு பார்த்திங்கன்னா, இது அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றிடம். அவ்வளோ ஒரு இது பசுமையாக அப்படி ஒரு இதே எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு இது பார்த்துட்டு போயிட்டுருக்கோம்.